அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஜனவரி 11 முதல் 17 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 11 ஞாயிறு, 12 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 13ஆம் தேதி மாலை 5:20 முதல் 14 புதன், 15 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சனி சாதகமாக சஞ்சரிப்பதும் செவ்வாய்க்கிழமை முதல் 9இல் சுக்கிரன் சஞ்சரிக்க இருப்பதும் நல்ல அமைப்பாகும். தற்போது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் வருகின்ற புதன்கிழமை முதல் 9இல் சூரியனும் வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9இல் செவ்வாயும் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வார முற்பாதியில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் வார பிற்பாதியில் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைந்து ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். படிப்படியான முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது படிப்படியாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 11 ஞாயிறு, 12 திங்கள், 13 செவ்வாய், 14 புதன், 15 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 16 வெள்ளி, 17 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9இல் ராகு சஞ்சரிப்பதும் 7இல் புதன் சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பாகும்.
சூரியன் செவ்வாய் உங்களுக்கு 7, 8 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால், குறிப்பாக வருகின்ற புதன்கிழமை முதல் சூரியன் 8ஆம் வீட்டிலும், வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய் 8ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். நீங்கள் வெளிப்படையாக வெகுளித்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக மன நிம்மதியானது குறையக்கூடிய ஒரு நேரமாகும். பொதுவாக அதிகாரியிடம் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து கௌரவமாக செயல்படுவது, பொறுமையாக இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 புதன், 15 வியாழன், 16 வெள்ளி, 17 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு திங்கட்கிழமை முதல் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதும், 9இல் சனி, 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளிகள் மூலமாக ஒரு சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியத்திற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 வெள்ளி, 17 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் வருகின்ற புதன்கிழமை முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு குறிப்பாக 6இல் சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வார முற்பாதியில் ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் வார பிற்பாதியில் ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது.
உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு, 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்கள் பேச்சுத்திறமை காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த வாரத்தில் 11 ஞாயிறு, 12 திங்கள், 13 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். அது மட்டுமில்லாமல் 6இல் ராகு சஞ்சரிப்பதாலும் குரு வக்கரகதியில் இருப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகும். நெருங்கியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வார முற்பாதியில் 4இல் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சூரியன் செவ்வாய் வார பிற்பாதியில், அதாவது புதன்கிழமை முதல் 5இல் சூரியனும் வெள்ளிக்கிழமை முதல் 5இல் செவ்வாயும் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனியானவர் சிறப்பாக சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். 4இல் சுக்கிரன், 11இல் கேது சஞ்சரிப்பதால் பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வார முற்பாதியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 11 ஞாயிறு, 12 திங்கள், 13 செவ்வாய், 16 வெள்ளி, 17 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது,
அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும், வருகின்ற புதன்கிழமை முதல் 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 8இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தற்போது வக்கரகதியில் இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வார தொடக்கத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வார பிற்பாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். குறிப்பாக வார தொடக்கத்தில் 2இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் வார பிற்பாதியில் 3இல் சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 புதன் 15 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் வார தொடக்கத்திலும் வார பிற்பாதியில் 2இலும் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழிலில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக நீங்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 11 ஞாயிறு, 12 திங்கள், 13 செவ்வாய், 16 வெள்ளி, 17 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் குரு வக்கரகதியில் இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் வருகின்ற புதன்கிழமை முதல் ஜென்ம ராசியில் சூரியனும் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் ஜென்ம ராசியில் செவ்வாயும் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வீண் செலவுகள் எல்லாம் வார பிற்பாதையில் முழுமையாக குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நெருங்கியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும்.
பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சில நேரங்களில் உங்களது கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 11 ஞாயிறு, 12 திங்கள், 13 செவ்வாய், 14 புதன், 15 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் உங்களுக்கு குறிப்பாக செவ்வாய், புதன் போன்ற கிரகங்கள் வார முற்பாதியில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சு திறமை காரணமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக வார தொடக்கத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத உதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நெருக்கடிகள் இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 புதன், 15 வியாழன், 16 வெள்ளி, 17 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறையும். நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 16 வெள்ளி, 17 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 11 ஞாயிறு, 12 திங்கள், 13 செவ்வாய், மாலை 5:20 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் பொதுவாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.